சொல்லிக்க மாட்டாரு. ஆனா நான் சொல்லலாம், ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்கு போட்டவர்கள். அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நடந்த உண்மையை சொல்லுகிறேன். இப்பொழுது இது எப்படிப்பட்ட தொகுதி என்பது உங்களுக்கு தெரியும். இவர்கள் எத்தனை வருடமாக இங்கே உழைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு இந்த ஏற்பாட்டை எல்லாம் ஒருங்கிணைத்த திரு அழகிரி சதாசிவம் அவர்கள், அதற்கு பிறகு திமுக எஸ் ராஜசேகரன் கிழக்கு பகுதி செயலாளர் திரு எஸ் முரளி, நரேந்திரன், மக்கள் நீதி மையம் சென்னை மண்டல செயலாளர் திரு மயில் வாகனன் அவர்கள், மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர் எஸ் டி மோகன், கே சீனிவாசன், டி மாறன், டி தேசிங்கராஜன் ஆகியோர்களுக்கு நான் நன்றி சொல்ல தேவையே இல்லை. துறைமுகம் தொகுதியும் நானும் என்று சொல்லும் பொழுது எனக்கு கலைஞர் நினைவுதான் வருகிறது. அந்த அருங்கலம் பலமுறை தொட்டு சென்ற துறைமுகம் இது. அருங்கலம்னா என்னன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா இப்பவே ஹிந்தி கத்துக்குங்கிறாங்க, இப்ப தமிழையும் கத்துக்குங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அருங்கலம்னா பியூட்டிஃபுல் ஷிப், பார்க்காத யாரும் பார்க்காத ஒரு கப்பல் என்பதுதான் அதன் பொருள். அப்படிப்பட்ட கப்பலில் ஏறி வந்தவர்கள் பலர், அதில் நானும் ஒருவன், நீங்களும் தான். இந்த துறைமுக தொகுதி பெற்றிருக்கும் முன்னேற்றங்களுக்கெல்லாம் அவரும் காரணம் என்று அவர் மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஏற்கனவே எங்கள் கட்சிக்காக வந்த அந்த தொகுதிக்கு மீண்டும் வந்திருக்கிறேன். இப்பொழுது இங்கே என் தொண்டர்கள் இங்கே வந்திருப்பது மீண்டும் இந்த ஆட்சி வர வேண்டும் என்ற நியாயமான ஆசை. இது பேராசையெல்லாம் இல்லை, நியாயமான ஆசை, நாட்டுக்கு தேவையான ஆசை. எனது நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளை பல இடங்களில் பட்டியலிட்டு காட்ட வேண்டிய தேவையே இல்லை. நடந்து போனால் தெரியும். தொகுதிகளில் பேப்பரில் படிக்கும் தலைப்பு செய்திகள் தான் நாளைய சரித்திரம். ஒவ்வொரு தலைப்பு செய்தியும் அந்தந்த வருடத்தின் ஒவ்வொரு வரி என கொள்ளலாம். அந்த ஒவ்வொரு தலைப்பு செய்தியிலும் இடம்பெற்ற சாதனைகளை செய்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள். நாங்களே சொன்னோம், வேற இடத்துல நின்றுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்குங்கும் போது சின்ன கட்சி இவங்க என்ன எங்களுக்கு சொல்றதுன்னு நினைக்காம நாங்க சொன்ன யோசனைகள் எல்லாம் எடுத்து செயல்படுத்தினார்கள். அதனாலையும் நான் இங்க நிற்கிறேன். வேறொரு காரணமும் இருக்கு. இவர்களெல்லாம் ஜெயித்து வர வேண்டும் என்பதற்கு நிஜமான நேர்மையான உழைப்பாளிகள், மக்களுக்காக உழைப்பவர்கள், மக்களை வைத்து விளையாடுபவர்கள் அல்ல. அது உங்களுக்கு தெரியும். வித்தியாசங்களை பார்ப்பதற்கான உதாரணங்கள் பல இன்று முளைத்து விட்டன. அதனால் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரிவதற்கான எடுத்துக்காட்டாக இன்று பல மோசமான நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்தெல்லாம் ஓங்கி நிற்கும் ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்று நின்று கொண்டிருக்கிறது. திராவிடம் வென்று கொண்டிருக்கிறது. திராவிடம் நாடு தழுவியது என்ற முதல் குரல் எனது என்பதில் எனக்கு பெருமைதான். இந்த திராவிட குடும்பத்தில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கும் பெருமைதான். நீங்களும் அதுதான். அதை மறந்து விடாதீர்கள். சின்னம் உதயசூரியன் சின்னம். தேதி 23 இந்த மாசம். ரொம்ப நாள் இல்லை. இந்த துறைமுகத்திலிருந்து பல ஏற்றுமதி செய்திருக்கிறீர்கள். தேசம் என்றால் என்ன, தேச ஒருமைப்பாடு என்றால் என்ன
எனும் அந்த அரிய குணத்தையும் நீங்கள் வடநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். அது இந்த துறைமுகத்திலிருந்து செய்தியாக செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். செய்வீர்களா அப்படின்லாம் கேட்க மாட்டேன். செய்வீர்கள் என்று சொல்லுகிறேன். ஆம் என்று சொன்னால் போதுமானது. செய்வீர்கள், செய்வீர்கள், அவ்வளவுதான். எதையுமே வித்தியாசமாக செய்பவன் நான். இதுவும் அவ்வாறாகவே இருக்கட்டும். நீங்களும் அங்க எங்க சொல்றதை கேட்டுட்டு சரியான சின்னத்தில் கொடுக்க வேண்டிய முத்திரையை வேற எங்கே தவறி கூட குத்திராதீங்க. மெஷின்ல விழுந்ததான ஒத்து கவனிங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மெஷினையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருங்க. தொட்டு பாருங்க ஃபர்ஸ்ட், அது இரும்பினால் செய்த மெஷினான்னு. இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. காரணம், அரசியல் என்பது இவர் மட்டும் செய்வதல்ல, நீங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஜனநாயகங்கிறது நீங்கள்லாம் தூங்கினதுக்கு பிறகு இவங்க செய்யற வேலை இல்லை. எல்லோருமே விழித்து கொண்டிருக்க வேண்டும். நீங்க தூங்கும் போது இவங்க விழித்துட்டு இருக்கணும். அதுதான் இவர்கள் கடமை. இதை இவர் செய்து காட்டியவர். தேர்தல் நாள் 23 ஏப்ரல் 2026. அதை மறந்துடாதீங்க. நான் சொன்ன அந்த ஏற்றுமதியும் இந்த துறைமுகத்திலிருந்து நடக்க வேண்டும். அதை செய்து காட்டுங்கள். இவரை வெற்றி வீரராக வாகை சூட வையுங்கள். வைப்பீர்கள், வைப்பீர்கள். அப்படி வைத்தால் நாளை நமதாகும். நன்றி, வணக்கம்.